செல்வங்களே! ராபர்ட் விட்டேக்கரின் ஆதரவுடன் சில குணாதிசயங்களின் அடிப்படையில் அனைத்து உயிரினங்களையும் 5 ராஜ்யங்களாக வகைப்படுத்துவதற்கான வழியை கற்றுக்கொண்டோம். தாவர ராஜ்யம் பற்றிய கூடுதல் தகவல்களுடன் உங்கள் அறிவை மேம்படுத்த வந்துள்ளேன். இது சுவாரஸ்யமாக இருக்கும், ஏனெனில் தாவரங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன மற்றும் பெயரிடப்படுகின்றன என்பதை நீங்கள் மிக தெளிவாக அறிந்திருப்பீர்கள். எனவே இந்த காணொளியை மிக கவனத்துடன் பாருங்கள். முக்கிய வார்த்தைகள்: பிரியோபைற்று, தாவர ராஜ்யத்தின் நீர்வீழ்ச்சிகளில் வாழும் உயிரினங்கள். தாளுடல் தாவரம், உடல் போன்ற தலாஸ் மற்றும் பெரும்பாலும் நீர்வாழ் உயிரினங்கள். சாற்றுக்குழாய் தாவரம், தண்டு, இலை மற்றும் வேர் போன்ற அனைத்து பகுதிகளையும் கொண்ட நிலத்தில் வாழ்கின்றன. பூக்கும் தாவரம், பூ பூக்கும் தாவரங்கள். வித்து மூடி இலிகள், பூக்காத தாவரங்கள். ஒற்றை வித்திலைகள் கொண்ட ஒரு வித்திலை விதை. 2 வித்திலைகள் கொண்ட இரு வித்திலை விதை. வாருங்கள் தாவர வகைப்பாட்டை பார்ப்போம். தாவரங்கள். தாவரங்களுக்கு மத்தியில் வகைப்பாட்டின் முதல் நிலை தாவர உடலில் நன்கு வேறுபட்ட தனித்தனி பாகங்கள் உள்ளதா என்பதை பொறுத்தது. இரண்டாம் நிலை வகைப்பாடு வேறுபட்ட தாவர உடலில் நீர் மற்றும் பிற பொருட்களின் போக்குவரத்து சிறப்பு திசு உள்ளதா என்பதை அடிப்படையாக கொண்டது. மேலும் வகைப்பாடு விதைகளை தாங்கும் திறனை பார்க்கிறது. அடுத்து, பழங்களுக்குள் விதைகள் இணைக்கப்பட்டுள்ளதா? எனவே முதல் நிலையின் அடிப்படையில் அனைத்து தாவரங்களும் தாளுடல தாவரம், பிரியோபைற்றுகள் மற்றும் சாற்றுக்குழாய் தாவரங்கள் என்று 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. தாளுடல தாவரம். தாவரங்கள் தண்டு, இலை மற்றும் வேர் போன்ற நன்கு வேறுபடுத்தப்பட்ட உடல் வடிவமைப்புகள் இல்லை. இந்த தாவரங்கள் பெரும்பாலும் நீர்வாழ்வை கொண்டுள்ளன. இந்த குழுவில் உள்ள தாவரங்கள் பொதுவாக பாசிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஸ்பைரோகிரா, உலோத்ரிக்ஸ், கிளாடோபோரா, உல்வா மற்றும் சாரா. பிரியோபயிற்று. தாவர உடல் பொதுவாக தண்டு மற்றும் இலை போன்ற அமைப்புகளாக வேறுபடுகிறது. இவை தாவர ராஜ்யத்தின் நில நீர் வாழிகள் என்று அழைக்கப்படுகின்றன. உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு நீர் மற்றும் பிற பொருட்களை கடத்துவதற்கு சிறப்பு திசு எதுவுமில்லை. எடுத்துக்காட்டாக பாசி, ஃப்ளோரியா மற்றும் ஈரலுரு தாவரம் மற்றும் ஈரல் பாசி. சாற்றுக்குழாய் தாவரம். தாவர உடல் தண்டு,
இலை, வேர் என வேறுபடுத்தப்படுகிறது. தாவரங்களின் இந்த குழு நிலத்தில் வாழ்கிறது. இது தாவர உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு நீர் மற்றும் பிற பொருட்களை கடத்துவதற்கான சிறப்பு திசுக்களை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக ஆரைக்கீரை, பன்னம் மற்றும் ஈக்கு செட்டம். சாற்றுக்குழாய் தாவரத்தில் தாவரங்களின் இனப்பெருக்க உறுப்புகள் மிகவும் தெளிவற்றவை. எனவே அவை கிரிப்டோகாம்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அல்லது மறைந்திருக்கும் இனப்பெருக்க உறுப்புகளை கொண்டவை. மறுபுறம் இறுதியில் விதைகளை உருவாக்கும் நன்கு வேறுபடுத்தப்பட்ட இனப்பெருக்க பாகங்களை கொண்ட தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. விதைகள் பாலியல் இனப்பெருக்கும் செயல்முறையின் விளைவாக்கம். அவை சேமித்து வைக்கப்பட்ட உணவுகளுடன் கருவை கொண்டிருக்கும். இது முளைக்கும் போது கருவின் ஆரம்ப வளர்ச்சிக்கு உதவுகிறது. விதைகள் வெளிப்படையாக உள்ளதா அல்லது பழங்களில் அடைக்கப்பட்டதா என்பதின் அடிப்படையில் இந்த குழு மேலும் இரண்டாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை வித்து மூடி இலைகள் மற்றும் பூக்கும் தாவரம். பூக்கும் தாவரம் இந்த வார்த்தை 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆஞ்சியோ என்பது மூடிய மற்றும் ஸ்பெர்ம் என்பது விதை என்று பொருள். இவை பூக்கும் தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. விதைகள் கருப்பையில் உருவாகின்றன. பழமாக மாற்றப்பட்டது. விதைகளில் உள்ள தாவரக் கருக்கள் வித்திலைகள் எனப்படும் அமைப்புகளை கொண்டுள்ளன. வித்திலைகள் வித்தை இலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் பல நிகழ்வுகள் அவை விதை முளைக்கும் போது பச்சை நிறத்தில் வெளிப்படுகின்றன. பூக்கும் தாவரம் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. தற்போதுள்ள வித்திலைகளின் எண்ணிக்கையின் அடிப்படை விதையில். ஒற்றை வித்திலைகள் கொண்ட விதைகளை கொண்ட தாவரங்கள் ஒரு வித்தலை என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக தானியங்கள், அதாவது கோதுமை, சோளம், அரிசி, திணை. அல்லிகள், டாஃபோடில்ஸ், கரும்பு, வாழை, பனை, இஞ்சி, வெங்காயம், மூங்கில், சங்குப்பூச்செடி மற்றும் புல். இரண்டு வித்திலைகளை கொண்ட விதைகளை கொண்ட தாவரங்கள் இரு வித்தலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக தக்காளி, வெண்டைக்காய், மாம்பழம், முசுக்கட்டை, மேற்கத்திய நாவல் பழம், செந்தண்டு, பப்பாளி, கத்திரிக்காய் மற்றும் தாளிக்கீரை. இரு வித்தலைகள் மற்றும் ஒரு வித்தலை தாவரங்களுக்கு இடையிலான சில வேறுபாடுகளை பார்ப்போம்.
ஒற்றை வித்தலைகள். கருவானது ஒரு வித்தினை கொண்டுள்ளது. மலர் பாகங்கள் 3 மடங்குகளில் உள்ளன. முக்கிய இலை நரம்புகள் இணையாக இருக்கும். தண்டு கலன் முட்டைகள் சிதறி கிடக்கின்றன. வேர்கள் கூடுதலாக இருக்கும். எடுத்துக்காட்டாக அரிசி, கோதுமை, சோளம். இரு வித்திலை. கரு 2 வித்திலைகளை கொண்டுள்ளது. மலர் பாகங்கள் 4 அல்லது 5 மடங்குகளில் உள்ளன. முக்கிய இலை நரம்புகள் வலையமைப்பு கொண்டவை. தண்டு கலன் முட்டைகள் வளைய வடிவில் இருக்கும். மூலை வேர்களில் இருந்து வேர்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டாக அவரை, லவங்கப்பட்டை போன்றவை. வித்து மூடி இலைகள். இந்த வார்த்தை ஜிம்னோ என்றால் வெளிப்படையான மற்றும் ஸ்பெர்மா என்றால் விதை. இது 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்த குழுவின் தாவரங்கள் வெளிப்படையான விதைகளை தாங்கி பொதுவாக வற்றாத பசுமையான மற்றும் மரமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக கேதுரு மற்றும் தேவதாரு. செயல்முறை. கைவில்லை மூலம் பாசி செடிகளை அவதானித்தல். நீங்கள் மழைக்காலங்களில் செங்கற்களில் பச்சை நிற வெல்வெட்டி வளர்ச்சி பாசிகளை சேகரிக்கலாம். ஒரு சறுக்கியில் இந்த பச்சை நிற வளர்ச்சியை சிறிது ஸ்கிராப் செய்து கைவில்லை அல்லது நுண்ணோக்கியின் கீழ் கவனிக்கவும். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள கட்டமைப்புகளை நீங்கள் காணலாம். இவற்றை பூக்கள் என்று சொல்லலாமா? இவை சரியான பூக்கள் அல்ல, ஆனால் வித்துக்கள் எனப்படும் விதை போன்ற அமைப்புகளை கொண்ட கட்டமைப்புகள். வித்திகள் என்றால் என்ன? வித்துக்கள் என்பது வட்டமான உடல்கள் போன்றது. விதைகள் நிறைய சேமித்து வைக்கும் போது மிக குறைந்த உணவை கொண்டிருக்கும். மேலும் விதைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பூக்களின் கருப்பை அதே சமயம் வித்திகள் எனப்படும் ஸ்பராஞ்சியம் கட்டமைப்புகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. நீங்கள் ஒரு பண்ணம் செடியை கவனித்து பார்க்க முயற்சிக்கவும். பழுப்பு அல்லது கருப்பு நிற புள்ளி போன்ற கட்டமைப்புகள் வித்திகள் என அழைக்கப்படுகின்றன. இவை வித்து தாங்கும் உடல்கள். பூக்காத தாவரங்கள். பாசி, பனைப்பெரணி மற்றும் பண்ணம் போன்ற தாவரங்கள் பூக்களை உற்பத்தி செய்வதில்லை. வித்துப்பை இனப்பெருக்க அமைப்புகளில் தாவரங்கள் அல்லது பூவிலி தாவரம் அல்லாதவை. பூக்கும் தாவரங்கள். பூக்களை உற்பத்தி செய்பவை பூக்கும் தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நல்லது. தாவர ராஜ்யம் மற்றும் வகைப்பாடு பற்றிய நிறைய அறிவை பெற்றுள்ளீர்கள். நேரத்தை வீணாக்காமல்
விரைவில் விலங்கு ராஜ்யத்திற்கு செல்வோம். இது அடுத்த காணொளியில் நன்றாக விளக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன் கவனம் செலுத்துங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அனைத்து தாவரங்களும் குணாதிசயங்களின் அடிப்படையில் தாளுடல தாவரம், பிரியோபயிற்று மற்றும் சாற்றுக்குழாய் தாவரம் என பிரிக்கப்படுகின்றன. பூக்கும் தாவரங்கள் வித்திலைகள் அடிப்படையில் ஒற்றை வித்திலை மற்றும் இரு வித்திலை என மேலும் வகைப்படுத்தப்படுகின்றன. நினைவு கூறுங்கள்,